ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தெனாலிராமனுடைய விதை இல்லாத கத்திரிக்காயோட சிறுகதை தான். விதை இல்லாத கத்திரிக்காய். கிருஷ்ணதேவராய மன்னர் அவருடைய தோட்டத்தில் ரொம்பவே சுவையான கத்திரிக்காயை பயிரிடுறாரு. அந்த கத்திரிக்காயில் எதுக்குமே விதையே இருக்காதான். அவ்வளவு சுவையாக அந்த கத்திரிக்காய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கத்திரிக்காயை அவர் பயிரிடுறாரு. அப்படி பயிரிடுற மன்னர் தோட்டக்காரரை வச்சு அதை ரொம்பவே காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கத்திரிக்காவை தெனாலிராமனை கூப்பிட்டு கிருஷ்ணதேவராய மன்னரும் தெனாலிராமனும் சேர்ந்து சுவைச்சு பார்க்குறாங்க. விதையில்லா கத்திரிக்காயா, இவ்வளவு சுவையாக இருக்கே, இந்த மாதிரி கத்திரிக்காய் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லையேன்னு சொல்லி தெனாலிராமனுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். அவ்வளவும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த விதையில்லாத கத்திரிக்காய். எப்படி இவ்வளவு சுவையான கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட தெனாலிராமன் வீட்டுக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தெனாலிராமன் வீட்டுக்கு போனதும் அவருடைய மனைவி கிட்ட விதையில்லாத கத்திரிக்காய் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு. மன்னர் அவருடைய தோட்டத்தில் பயிரிட்டிருக்காரு இந்த விதையில்லாத கத்திரிக்காயை. அது ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவரோட மனைவியும், எனக்கு இந்த கத்திரிக்காய் எப்படியாச்சும் நீங்கள் கொண்டு கொடுக்கணும், நானும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி தெனாலிராமன் கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்ட தெனாலிராமன், என்ன பண்ணுறது, மனைவி சொல்லி நம்ம கேட்காம இருக்க முடியுமா, எப்படியாவது மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு தோட்டக்காரர் தூங்கிட்டு இருக்கும் போது தோட்டத்துக்கு போகிறாரு. போயிட்டு அவருக்கு தெரியாமல் விதையில்லாத கத்திரிக்காய்களை தேடி கண்டுபிடிச்சி அவரோட மனைவிக்காக அவர் திருடுறாரு. தேவையான அளவு விதையில்லாத கத்திரிக்காயை எடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் அவர் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் அவர் மனைவி கிட்ட இந்த கத்திரிக்காயெல்லாம் கொடுத்து சமைச்சு செஞ்சு கொண்டு வரா மாதிரி சொல்கிறாரு. அவரோட மனைவியும் ஆசையாக அந்த விதையில்லாத கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சமைச்சு அதை செஞ்சு கொண்டு தெனாலிராமன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க, உங்களுக்கு விதையில்லாத கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க மனைவியும் கொண்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு நம்மளோட குழந்தைக்கும் இந்த கத்திரிக்காயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க. அப்போ தெனாலிராமன் சரி இருன்னு சொல்லிட்டு ஒரு வாளியில் தண்ணி பிடிச்சிட்டு அவருடைய குழந்தை இருக்கிற திண்ணையில் படுத்துட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த தண்ணியை தெளித்து அந்த குழந்தைய எழுப்புறாரு. தண்ணி மழை மாதிரி அவர் பொழிய விட்டுறாரு. அதை பார்த்துட்டு அந்த தெனாலிராமனோட மகன் மழை தான் வந்துடுச்சுன்னு சொல்லி எரிஞ்சு உள்ளே போயிடுறாரு. அப்போ உள்ளே போயிட்டு அந்த கத்திரிக்காய்கள் எல்லாத்தையுமே சுவைச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க. மறுநாள் தெனாலிராமன் தான் திருடிட்டாரோ அப்படின்னு சொல்லி மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ தெனாலிராமனை கூப்பிட்டு கேட்கவும், தெனாலிராமனோட மகனை கூப்பிட்டு கேட்டால் குழந்தை பொய் சொல்லாதுன்னு சொல்லி தெனாலிராமனோட மகனை கிருஷ்ணதேவராய மன்னர் கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணதேவராய மன்னர் கூப்பிட்டு கேட்டதும் தெனாலிராமனோட மகன் ஆமாம், நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன் நேற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நீ எப்படி கத்திரிக்காய் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராய மன்னன் கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமனுடைய மகன் நேற்று இரவு மழை பெஞ்சுது, மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் நான் அந்த கத்திரிக்காய்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன், அது ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட பதில் சொல்கிறான். இதை கேட்டுட்டு மன்னர் நேற்று இரவு எங்கே மழை பெஞ்சுது, மழையே பெய்யலையே. சரி, தெனாலிராமன் அப்போ பொய் சொல்லலை, தெனாலிராமன் திருடவும் கையில் அப்படின்னு சொல்லி அவரை விட்டுடுறாங்க. தெனாலிராமன் அவருடைய தந்திரமான